சுபா, நீ ஊட்டியில வேணா சென்னைக்கு வரேன்னு சொல்லும் போது சின்னதா ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா சிட்டிக்கு வந்தாதான் சில பொண்ணுங்களுக்கு சில தைரியமே வரும். இல்ல சுபா? ஆமா. ஆமா, ரூம் நம்பர் என்ன? 203. போலாமா? போலாம். சுபா, நீ ரொம்ப தைரியசாலிதான். எங்க ரிசப்ஷன் வச்சியோ அதே ஹோட்டலுக்கே கூட்டு வந்திருக்க. வா மேல போவோம். கமேஷ், கொஞ்சம் ஏர்லியா இருக்கு. 10 நிமிஷம் ஹால்ல உட்கார்ந்துட்டு போலாமா? ஓகே. ஹை. 1 2 3 4 5. ஐ, பயப்படாத. 5 தான் எனக்கு லக்கி நம்பர். சுபா, ஒன்னும் இல்ல, டாய்லெட் போயிட்டு வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க ரைட்டர் விஜயகாந்தனோட பொண்ணு சுபாங்கிறது. நான் தான். நாங்க பிரஸ்ல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக வர சொன்னீங்க? உட்காருங்க. ஓகே மேடம், அங்க ரெடி பண்ணு. வாங்கண்ணே. வணக்கம். 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 தயவு செஞ்சு நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளியே போக வேண்டாம். ப்ளீஸ், நீங்களும் கொஞ்சம் அப்படியே நிக்கிறீங்களா? அந்த கதவை கொஞ்சம் லாக் பண்ணுங்க. நீங்க பேசுங்க. நான் பண்ண போனை மதிச்சு இங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு பெரிய ரைட்டர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஒரே ஒரு பொண்ணுன்னா என் பேர் சுபா. எங்க அப்பா இந்தியாவை நேசிச்சும் இந்த கலாச்சாரத்தை மதிச்சும் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. நான் சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்த பொண்ணு. இந்த பாவாடை தாவணி, புடவை இந்த மாதிரி எல்லாம் என்னை கட்ட சொல்லும் போது ஃபாரின் கலாச்சாரத்தை பத்தி சொல்லி எங்க அம்மாவை கிண்டல் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுப்பேன். எங்க அப்பா உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் சொல்லுவாரு. அமெரிக்கானா விஞ்ஞானம், ரஷ்யானா கம்யூனிசம், ஜப்பான்னா சுறுசுறுப்பு, சீனானா தற்காப்பு கலை, இப்படி நிறைய நாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்வாரு. ஆனா இந்தியானா ஒருத்தனுக்கு ஒருத்தி, கற்பு, மத்ததெல்லாம் அப்புறம் தான்னு சொல்வாரு. எங்க அப்பா கற்புக்கு காதல் வேண்டும்னு ஒரு புக் எழுதினாரு. அதுக்கு கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சது. அதை நான் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு காரணம் இருந்துச்சு. வெளிநாட்டுல எப்படி எல்லாம் வாழறாங்க, இங்க மட்டும் ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டமானு நானே கேட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை மட்டும் தப்பு பண்ணலாம், பொம்பளை தப்பு பண்ணக்கூடாதான்னு திமர்ல பேசியிருக்கேன். ஏன் நானே இந்த தப்பு பண்ணிருக்கேன். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தனோட தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு அவன் என்ன மிரட்டும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்நிய கலாச்சாரத்தை அலங்காரமா போத்திக்கிட்டு சுத்தினா ஆஃப்டர் மேரேஜ் உடம்பு முழுக்க கம்பளி பூச்சியை போத்திக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த மண்ல பிறந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் மென்மையான சடங்குல இருந்து வன்மையான சட்டம் வரைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை அமைச்சு கொடுத்திருக்க இந்த நாடு. இந்த நாட்டுல பிறந்த பொண்ணுங்கெல்லாம் நடையில மாறலாம், உடையில மாறலாம், உணவுல மாறலாம். ஆனா கற்ப விஷயத்துல மட்டும் சத்தியமா மாறவே கூடாது. அதுதான் இந்த நாட்டுல பிறந்த பொண்ணுங்களோட மிகப்பெரிய சக்தி. அதை யாரும் எழுந்துடாதீங்க. நான் நினைச்சிருந்தா நடந்தது எல்லாம் மறைச்சு அவன் கேட்டதுக்கு சம்மதிச்சிருக்கலாம், இல்லைன்னா தற்கொலை பண்ணிருக்கலாம். என்ன மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு பாடங்கிறத விட சரியா வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் நான் இந்த முடிவெடுத்தேன்.
அற்புதமான என் கணவருக்கு சிறந்த மனைவியா என்னால வாழ முடியல. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஆண்கள் 1000 அயோக்கியத்தனம் பண்ணுவாங்க, நாம மட்டும் பொறுப்பா இருக்கணுமான்னு கேட்காதீங்க. இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுங்க மத்தவங்களுக்காக வாழறதை விட பாரத மண்ணுக்கு கொடுக்கிற மரியாதையா நினைச்சுக்கோங்க. ஏன் தியாகமா கூட நினைச்சுக்கோங்க. தப்பு பண்ணணும்னா இந்த நாடு வேண்டாம், வேற எந்த நாட்டுக்காவது போங்க. கற்புக்கு காதல் வேண்டும்ங்கிறது எங்க அப்பா சொன்னது சத்தியமான உண்மைன்னு நான் உணர்ந்துட்டேன். இந்த நாட்டை காப்பாத்த எல்லையில லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்காங்க. இந்த நாட்டோட கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு நம்மள மாதிரி பொண்ணுங்க கையில தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணி நீங்க தப்பு பண்ணதா சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டர் யாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல விரும்பல. என் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. சில விஷயத்தை நான் சொல்ல விரும்பல, செய்ய விரும்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ பொருளாதார கஷ்டத்தினாலேயோ இல்ல உணர்வுகளை தூண்டி அவளை அனுபவிச்சுட்டு நான் அவளை கெடுத்துட்டேன்னு பெருமையா யாராவது சொன்னா அழிக்கப்பட வேண்டியது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இல்ல, இந்த மாதிரி இந்தியன்னு தான். இந்த மாதிரி இந்தியன்னு தான். இந்த மாதிரி இந்தியன்னு தான்.